ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், as simple as that. அதுதான் அந்த கடமை. நான் வந்து ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டா சொல்றேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில ஈடுபடுறாங்க? இவ்வளையே இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒண்ணு வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷனல்லாம் ஆகாதீங்க, அவ்வளவு வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற இயர்ஸ்ல, ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி. The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க. கான்ஃபிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல நான் மீட் பண்றேன்.